இன்னைக்கு நாம வித்தியாசமான டேஸ்ட்டில் பொரிச்சு கொட்டிய பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக 1 டம்ளரு துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்திட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்தி 6 பல் பூண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்திட்டு 2 பச்சை மிளகா கிள்ளி சேர்த்தி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடிய 2 பொருளை இடித்து வச்சுக்கலாம். என்னென்னா வரமல்லி 1/2 டீஸ்பூனும் சீரகம் 1/2 டீஸ்பூனும் இடித்து வச்சுட்டு வேக வச்ச பருப்பு பருப்பு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் சேர்த்திட்டு 10 பல் பூண்டு பொடியை கட் பண்ணி சேர்த்திட்டு வரமிளகாய் 8 கிள்ளி சேர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற மல்லி சீரகத்தையும் சேர்த்திட்டு இதோட பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து கிளறிட்டு இதில் புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டு கல்லுப்பு சேர்த்து கொதி வந்த உடனே கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான முறையில் பொரிச்சு கட்டிய பருப்பு குழம்பு ரெடி.